வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். இது ஒரு ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறோம். சாதத்துக்கு விட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது தவிர இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைடில் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த குழம்பை ரெடி பண்ணலாம். 1/4 கப் துவரம் பருப்பும் 1/4 கப் கடலை பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதை 2-3 தடவை கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 2 மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ அதில் உள்ள தண்ணியை நல்லா வடித்து வச்சுருக்கேன். அரைக்கணும். இதை பருப்பை மிக்சியில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை நல்லா 4 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் மிளகாயெல்லாம் நல்லா அரைப்படும். சோம்பையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து 4 சுற்று சுற்றியாச்சு. இப்போ ஊற வச்சு வடித்த பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ரொம்ப மையாக அரைச்சிடாமல் லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி லேஸ் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த மாவில் 1/4 கப் போல் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணதை சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை கட் பண்ணது, இதெல்லாம் சேர்த்தோம்னா உருண்டை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சிடலாம். உப்பு எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. உருண்டைகளை உருட்டி ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த குழம்புல சேர்க்க போகிறோம். ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். உருண்டைகளை உருட்டி இதில் வச்சிடலாம். இந்த மாதிரி உருண்டையை உருட்டி ஆவியில் வேக வைக்காமல் குழம்பு கொதிக்கும் போது நேரடியாக போடுற குழம்பு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடு நம்ம தமிழ் ஃபுட் கார்னர் சேனலில் இருக்குது. அதையும் பார்த்துக்கங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வேக வைக்கணும். உருண்டைகளை வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். குழம்புல சேர்க்குறதுக்கு தேங்காய் விழுது அரைக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் துண்டுகள், 1/2 டீஸ்பூன் சீரகம், இதை தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. உருண்டைகள்லாம் வெந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டு உருண்டை குழம்பு பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஒரு 1/2 கப் அளவு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா 3 பூண்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அல்லது இடித்து கூட சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். லைட்டாக கலர் மாதிரி வரட்டும். வெங்காயமும் பூண்டும் வதங்கி லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து வதக்கிக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்தேன். நீங்கள் அதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இருந்தாலும் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். புளி கரைச்சல் உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போது தண்ணி சேர்க்கணும். இது கூட 2 கப் போல் தண்ணி சேர்த்துடலாம். அது கூட பருப்பு அரைச்ச மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்தோம்னா குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும்.
நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு. குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஆவியில் வேக வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த உருண்டைகள் குழம்போடு சேர்ந்து குழம்பு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் வத்தட்டும். நம்ம சேர்த்த உருண்டைகள் குழம்போடு சேர்ந்து வெந்து ஓரளவு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அப்போ தான் தேங்காய் சீரக விழுதோட பச்சை வாசனை போகும். தேங்காய் விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.